வணக்கம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனல் செலிபிரிட்டி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சன் தொலைக்காட்சியில மிகவும் வெற்றிகரமா ஒளிபரப்பாகிட்டு இருக்க தொடர்கள்ல ஒண்ணு கயல். இந்த தொடர்ல முக்கிய கதாநாயகியா சைத்ரா ரெட்டி நடிச்சிட்டு வராங்க. சஞ்சீவ் கதாநாயகனா நடிச்சிட்டு வராரு. ரெண்டு பேரும் புதிய ஜோடியா இணைஞ்சிருக்கனால இவங்களுக்கு மக்களிடையே நல்ல ஆதரவும் கிடைச்சிருக்கு. அப்பா இல்லாத தன்னோட குடும்பத்தை பாதுகாக்கிற ஒரு பெண்ணா கயல் இருந்து வராங்க. ஆர்பியில எப்பவுமே கயல் தொடர் டாப்ல தான் இருந்துட்டு வருது. இந்த நிலையில சைத்ரா ரெட்டி தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு அதிர்ச்சியான செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேற்றிரவு எனக்கு ஒரு திகிலூற்ற அனுபவம் கிடைச்சிச்சு. எல்லாருமே இதை அறிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். நள்ளிரவு 1 மணி அளவுல நான் என்னோட வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு கார்ல போயிட்டு இருந்தேன் போரூர் மேம்பாலத்துல. அப்போ அந்த பகுதியில டிடி சோதனை நடக்கிறதுனால கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்துல தான் மெதுவா தான் போச்சு. நான் மேம்பாலத்துல போயிட்டு இருக்கும்போது மேல மெட்ரோ கட்டுமான பணியப்போ திடீரென ஒரு சிமெண்ட் கலவை என்னோட கார் மேல விழுந்துருது. அதோட தாக்கம் அதிர்ச்சி அளிக்கிறதாகவும் மிகவும் ஆபத்தானதாகவும் இருந்துச்சு. அதிர்ஷ்டவசமா நான் காயமடையல. ஆனா சிமெண்ட் கலவை என்னோட கார்ல ஒட்டிக்கிச்சு. அதை நான் போய் எடுக்க முயற்சி செய்யும் போது அது ரொம்ப போறதுக்கு முன்னாடியே அது கடினமாகிடுச்சு. கார்ல உள்ள இருந்ததால பிரச்சனை இல்ல. ஒருவேளை நடந்து போயிருந்தாலோ இல்ல 2 வீலர்ல போயிருந்தாலோ உயிருக்கே ஆபத்தா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களை ஷாக் ஆக்கி இருக்காங்க. இதே போன்ற கேள்வியை எழுப்பிதான் சைத்ரா ரெட்டி இந்த சம்பவம் குறித்து ஒரு போஸ்டும் போட்டிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. செலிபிரிட்டி நியூஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் செலிபிரிட்டி டாக்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.